இன்னைக்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வீடியோ தான். இங்கே வந்து மர்மமாக இறந்துருக்காங்க. ரூஃப் போட்டிருந்தாங்க. ரூஃப் போட்டிருக்காது எப்படி வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது யாரும் மேலேருந்து பார்த்துருக்காங்க. டக்குன்னு கீழே வந்து யாரோ தள்ளி விட்டு மர்மமாக இறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். உள்ளே போங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு மேலே இருந்து பார்க்கும்போது அதுதான் யாரும் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு கீழே இருந்து அவங்க ஏதோ மாதிரி கை ஃபேக்ஸ் ஆகி கீழே பார்க்கும்போது பயங்கரமான ஷாக். அது வந்து மேலே ஏதோ நின்று அவர் முறைக்கிற மாதிரி அந்த ஒரு இது அவர் பார்த்துருக்காரு. வாங்க இப்போ வீடியோவில் போனால் இந்த வீடியோ வந்து விசிட் பண்ணுறோம். நீங்கள் எங்ககிட்ட பேச விரும்புங்கன்னா 3 சத்தத்தை கொடுங்க. சவுண்டு கேட்டுருக்குறா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பயங்கரமான விசித்திரமான இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்டு ஏதோ டக்குன்னு ஏதோ இப்படி ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. தமிழ் அஜய் வேணாம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டுக்குள்ள தான் எங்களுக்கு வருது. அந்த வீட்டுக்குள்ள தான் சவுண்ட் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இவாட உள்ள போய் வாங்க. இவாட உள்ள போய் வாங்க. தமிழோட இந்த பாத்ரூமா நேற்று கூட தெரியல. சவுண்டு ஆக்ரோஷமாக கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுவுமே பண்ணல. அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காடுலாம் இருக்குது. நீங்களே இங்கே பாருங்கள், பக்கத்தில் வீடுலாம் இருக்குது. அவர் விழுந்த இடத்த நான் காமிக்கிறேன் வாங்க. மேலே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது விழுந்திருக்காரு. அவர் இங்கே தான் விழுந்து இங்கே தான் இதுவாகிருக்காரு. அவர் மேலேருந்து இந்த பக்கம் தான் விழுந்திருக்காரு. மேலேருந்து அது பாருங்க, ஒரு புதைச்ச இடம் தான் அந்த கல் மாதிரியே இருக்கு. அதுதான் மேலே இங்கேருந்தா அவர் பார்த்துருக்காரு. எங்க வீட்டு மேலே யாரும் மச்சா மாதிரி இங்கேருந்தா பார்த்துருக்காரு. அவர் குச்சி கீழே தள்ளி விட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் திரும்பி விசிட் பண்ணலாம் அந்த இடத்த. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போவாங்க. அஜய், எனக்கு என்னமோ இங்கே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அஜய் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பொறுமையாக நம்ம ஏதாச்சும் கேட்டு பார்க்க முடியுமா? நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணலாம் வாங்க. போல இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா? நம்ம இப்போ தமிழ் கேட்க போகிறாரு. அதை தமிழ் நீங்கள் கேளுங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் கொடுங்க. தமிழ், நீங்கள் ஜின்னா இல்லைன்னா பேயா? ஜின்னுனா 2 கொடுங்க, பேய்னா 1 கொடுங்க. தமிழ் ஏதோ அங்கே பார்த்தேன். தமிழ் பேய்னா அப்போ நீங்கள் பேய் வந்து மொத்தம் கணிக்கிறாரு. சின்னனா நம்ம நம்ம பார்த்தா நம்ம யார் சொல்கிறோம்? நான் உங்களை அட்ராக்ட் பண்ண ஏதாச்சும் பாருறேன். நீங்கள் இப்போ எதனால நீங்கள் இறந்தீங்க? நீங்கள் அந்த பேயை மேலே உண்மையிலே பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இதோ பாருங்கள், நாங்கள் வரும்போது இது இங்கே இருந்தது. இதை பாருங்கள், கரெக்டாக எலுமிச்சை பழமும் பாருங்கள், நீங்களே பாருங்கள், எலுமிச்சை பழம் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து கவுத்து வச்சு மங்காளி. அது பாருங்கள் பாட்டிலில் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, சாராயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நாங்கள் எடுக்கும்போது இது கேட்சு. இதுதான் மெயினே. ஏன்னா இது வந்து பேய் கருப்புனா ஆகாது. கருப்பு மந்திர கயிறு இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. இந்த பாருங்க, இது வந்து இது சுற்றிட்டாங்கன்னா பேய் கழுத்து நெரிச்சிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேய் இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு நாங்கள் வரும்போது திரும்பி இப்போ நம்ம வந்து கேட்கலாம். நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீங்களா? ஆமாப்பா, எக்ஷன் காட்டுது. ஆமாம், இருக்கிறாங்க. வேற அஜய், பயமாக இருந்ததுன்னா மனசுக்குள்ளே எதுவும் நினச்சிக்காதீங்க. வேறு ஏதாச்சும் கேட்க முடியாது பார்க்கலாம். உங்களை நீங்கள் எப்படி கீழே விழுந்தீங்க?
அது கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ இதுவாக காமிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தள்ளி விட்டுருக்காங்க, கீழே தள்ளி விடுறதுனால. அப்புறம் நீங்கள் மேலே பார்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்ல மாட்டேன்றாரு அவர். இப்போ அவர் இங்கே நீங்கள் இந்த வீட்டில் இப்போ இருக்கிறீங்களா இல்லையா ஆவியா? ஆவிந்து ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறேன்றாரு. அப்போ இருங்க பசங்க. அப்போ இவங்க சட்டத்தை விட்டது யாரு? ஃப்ரெண்ட்ஸ் அவர் தானே சட்டம் விட்டுருக்காரு. அப்போ பேய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் அச்சா இப்போ எப்படி அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா காமியா? ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சொல்ல சத்தியமா நான் இங்கே பார்த்தேன். இது பார்த்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்ததுலேருந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப பயந்துட்டேன். இருந்தாலும் இந்த ஒரே வாட்டி போய் இங்கே கேட்டுப்பாங்க ஏதாச்சும் அட்ரஸ். நான் என்ன பண்ண போறேன்னா கண்ணை மூடிட்டு இங்கே உட்காந்துட்டேன். இப்போ கேமராமேன் சொல்லி தள்ளி போயிடுவார் தமிழ். அது நான் வந்து கையில் இது வச்சுக்கேன். இப்போ என்ன சொல்கிறது, பேய் வந்து என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்ணால் நான் அப்படியே என் மூலியமாக நான் சொல்லுவேன். வாங்க இப்போ நான் உட்காந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உட்காந்து கண்ணை கேப்பாலே முடிக்கிறேன். நான் தள்ளி போனேன். ஏதாச்சும் மந்திரம் ஏதாச்சும் பண்ண போகிறேன். हेलो क्या हो, शैतान बच्चा हो. अजय कथा பொறுமையா பேய் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுது? நீங்க என்ன என்ன பண்றீங்க? நாங்க உங்க கிட்டே வர நீங்க என்ன எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம பேயை தான் தெத்த போகிறோம் பாருங்க. மந்திரம் சொல். ஹல்லோ சைத்தான் பாச்சே ஆவி ओ क्या हो, शैतान बच्चा क्या हो. போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் மட்டும் இது வரும். அஜய் என்னடா சேர்ந்துடா, அஜய் ஏந்துடா, எந்திரா. என்ன ஆச்சு எனக்கே சொல்ல முடியலடா. என்னால எதுவுமே சொல்ல முடியல. இப்படி தலை ரொம்ப அடிக்கிறாடி. பேச முடியாது, தலை வலிக்கிறா. தலை வலிக்கிறா. நீ தலை வலிக்கிறா. தலை வலிக்கிறா. தலை வலிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பேய் பண்ணதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாங்க எடுக்கலான்றது மயக்கமாக ஆகுதுன்றாரு. கீழே வர மாதிரி தான் இருக்கிறாரு. பாருங்க, நீங்களே பார்த்தாலும் தெரியும். பயப்படுறாரு, ரொம்ப பயந்துட்டாரு. அஜய் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. தண்ணி கொடுத்து மயக்கலாம் போக வச்சு இப்போ அவர் பாஷையில் என்ன சொன்னாங்கன்னு நம்ம கேட்கலாம். சொல்லு அஜய். அதே மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கும்போது முதல்ல என் காதில் ஏதோ இதுவான சவுண்டு கேட்குது. ஏதோ எங்களுக்கு சவுண்ட் வந்து அப்போ அந்த பேர் என்னை அட்டாக் பண்ணும்போது அது வந்து நான் உங்களை எதுவுமே பண்ணல, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அதெல்லாம் அந்த பேர் என்கிட்ட கேட்டுது. அது கேட்கும்போது திடீர்னு ஏதோ விசித்திரமான சவுண்டு கேட்குது. ஆனால் அது இப்போ என்னை கேட்டவர் வந்து இந்த கீழே விழுந்து இறந்துருக்காரு. ஆனால் இதே இந்த சவுண்டு வந்தது மேலே இங்கே அந்த பேர் இன்னும் இங்கே தான் இருக்குது.
அந்த சவுண்ட் வந்ததுல உடனே நான் எழுந்த உடனே அது ஏதோ அப்புறம் ஏதோ ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே எதுவுமே தெரியல. இதுதான் நான் உக்காந்து இருக்கும்போது நடந்தது. ஸோ கேஸ் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய் பாய். ஸோ